பார்த்துவிட்டு, தம்பி, உன்னைதான் மூத்த பிள்ளை என்று தேசிகன் சொன்னதுண்டு. மறைக்காமல் சொல்லு, செலவு சமாளிக்க முடிகிறதா? நீயும் ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறாய் தானே? அதற்கும் பணம் கட்டி இதற்கு மேல் குடும்பத்தையும் நிலை குறையாமல் நடத்தி வருவது என்றால் நிஜத்தை சொல்லு, கஷ்டம்தானே என்று கேட்டார். அக்கறையோடு கேட்கும் அவரிடம் விபாகரனும் மறைக்காமல், ரொம்பவும் சிரமமாகத்தான் இருக்கிறது அங்கிள். அந்த வீட்டை வாடகைக்கு விட்டும் ஓவர் டைம் செய்தும் சேமிப்பில் கை வைக்கும்படியாகவே இருக்கிறது. அதனால் அந்த வீட்டை விற்றுவிடலாம் என்று விலை பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று உண்மையை சொன்னான். ஐயோ, வேண்டாம்பா என்றார் அவர். இன்றைய நிலையில் வீடே நிலமோ ஒரு சொத்தை இருப்பது எளிது. ஆனால் திரும்ப வாங்குவது மிகவும் கஷ்டம். அதுவும் உன் வருமானத்தில் நீ முதலாக வாங்கியது. இருக்கட்டும், அந்த வாடகை தொடர்ந்து வரட்டும். இப்போது நீ ஒன்று செய். இந்த பணத்தை தேசிகன் வீட்டு கடனுக்கு கட்டிவிடு. இதற்கு கட்டும் பணம் கணிசமாக மிஞ்சும். அடுத்து வருவதை டெபாசிட் மாதிரி போட்டு பெருக்கி பவித்ரா நிர்மலுக்கு கொடு என்று ஐடியா கொடுத்தார். அந்த வீட்டை விற்க தேவையில்லை என்பது விபாகரனுக்கு ஆறுதல்தான் இருந்தது. ஆனால் அது வெறும் சொத்து மட்டும்தான். அவனுடைய சிந்துவோடு வாழப்போகும் வீடு அல்ல என்று எண்ணும் போது பெருமூச்சும் வந்தது. சிறு மௌனத்தின் பின், இங்கே வரும்போது தற்செயலாக சுதர்சனத்தை சந்தித்தேன். விபரம் எல்லாம் சொன்னார். திருமணத்தை மறுத்து நீ சொன்ன காரணங்களால் அவருக்கு உன்னிடம் ரொம்ப மதிப்பு. இப்போது பண விஷயம் கொஞ்சம் இலகு ஆவதால் பழையபடி அந்த பெண்ணையே என்று தொடங்கினார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று உணர்ந்தவன் அவரது பேச்சில் குறுக்கிட்டான். இல்லை அங்கிள், நீங்கள் சொல்வது போல பணப்பிரச்சனையோ ஓரளவு தான் குறையக்கூடும், முழுதாக அல்ல. மேலும் இன்னும் சில காரணங்கள் அப்படியேதான் இருக்கும். எனவே அந்த பேச்சு வேண்டாம். அது முடிவடைந்ததாகவே இருக்கட்டும் என்று அது பற்றி மேலே பேச விடாமல் முடித்தவனுக்கு அப்போதைய பிரச்சனை குறித்து இவரிடம் உதவி கேட்டால் என்ன என்று தோன்றியது. அக்கா அத்தானிடம் அன்பு உள்ளவர். பிள்ளைகளுக்காக மனங்கெட்டு இவ்வளவு பணம் திரட்டி கொண்டு வருகிறார். அந்த அளவு அக்கறை உள்ளவர். இந்த உதவியும் செய்யக்கூடும். இப்படி எண்ணிதான் பவித்ராவின் தேவை பற்றி சந்தனத்திடம் அவன் சொன்னது. ஆனால் அதற்கு உரிய பதிலாக அவர் சொன்ன யோசனையில் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. மூச்சே கூட சற்று நேரம் நின்று போயிற்று என்று கூட சொல்லலாம். சந்தனம் ஒரு தலைமுறை மூத்தவர். சமீபத்தில்தான் மகளுக்கு திருமணம் செய்திருக்கிறார். அதனால் அவரது உறவு மற்றும் நட்பு வட்டம் பெரிதாக இருக்கும். அந்த வட்டத்தில் பவித்ராவுக்கு துணையாக இருப்பதற்கு யாராவது கிடைக்கக்கூடும் என்று எண்ணிதான் விபாகரன் அப்போதைய தன் பிரச்சனையை சந்தனத்திடம் சொன்னான். ஆனால் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இந்த பிரச்சனை தீர்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு விபாகரா. ஆனால் அது உனக்கு எந்த அளவு சம்மதமாக இருக்குமோ எனக்கு தெரியாது என்றார் யோசனையோடு. எதுவானாலும் சொல்லுங்கள் அங்கிள். பவியின் இந்த பிரச்சனை நல்லபடியாக தீர வேண்டும். என்னுடைய வருமான செலவுகள் பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். இதற்குள் அவளுக்காக எதை செய்யவும் நான் தயார்தான் என்றான் விபாகரன். இதற்குள் எதை செய்யவுமா? ரொம்ப சந்தோஷம். ஓர் ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொள். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்றார் பெரியவர். அதிர்ந்து போய் அவரை பார்த்தான் விபாகரன். சுசித்ரா பற்றி தெரிந்திருக்கிறது. அப்படியும் இது போல பேசுவது என்றால்? புரியாத பார்வையுடன் தலையசைத்து, என்ன அங்கிள் இப்படி சொல்லிவிட்டீர்கள்? என் மனம் உங்களுக்கு தெரிந்திருப்பதாக நினைத்தேனே என்று குறையோடு கேட்டான். தெரியாமல் என்னப்பா? ஆமா, அந்த பெண்ணோடு தான் இனி திருமணம் இல்லை என்று முடித்து விட்டாயே. இப்போது பவித்ராவை மட்டும்தானே பார்த்தாக வேண்டும். அவளுக்கு தேவை உரிமையோடு வழி நடத்தும் ஒரு பெண். அந்த பெண்ணிடம் அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்க வேண்டும். நீ என்ன தான் சொந்த பந்தத்திலிருந்து எந்த வயது பெண்ணை கூட்டி வந்து என்ன கொடுத்து பவிக்கு துணை வைத்தாலும் சம்பளத்துக்கு இருக்கிற ஒருத்தியை பவி எப்படி மதிப்பாள்? அவளுக்கு துணை இருக்க ஊதியம் வாங்குகிற ஒருத்தி அவளது கணிப்பில் வேலைக்காரி மாதிரி தானே. இதை செய்யாதே, அதை பண்ணாதே என்று அந்த வேலைக்காரி பவித்ராவை அதட்ட முடியுமா? அதனாலும் தேசிகன் மகள் அதற்கு பணிந்து போவாளா என்று கேட்டார் சந்தனம். பேச்சின் சாரம்
சின்னவன் மனதில் இறங்குவதற்கு சற்று நேரம் அவகாசம் கொடுத்துவிட்டு சந்தனம் மறுபடியும் தொடர்ந்தார். இதுவே உன் மனைவி என்கிற நிலையில் உள்ள ஒரு பெண் என்றால் பவித்ராவுக்கு தானாக மதிக்க தோன்றிவிடாதா? யோசித்துப்பார். பிரச்சினை தீர இது ஒன்று தவிர வேறே என்ன வழி இருக்கிறது? சற்று நேரம் வானத்தை விரித்துவிட்டு சன்ன குரலில் விபாகரன் பேசினான். என்னால் இன்னொரு பெண்ணை மனைவியாக நினைக்கக்கூட முடியாதே அங்கிள், எப்படி மணப்பது என்று கேட்டான். நடந்துதான் ஆக வேண்டும்பா என்றார் பெரியவர் சற்று அழுத்தமான குரலில். ஆனால் ஏழை பெண் என்று நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பார். இல்லாத வீட்டு பெண் என்றால் கொஞ்சம் எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கும். திருமணம் என்கிற பாதுகாப்போடு கொஞ்சம் அன்பும் காட்டினாலே போதுமாய் பவிக்கு நல்ல துணையோடு வழி நடத்தும் உறவும் கிடைத்து போகும். இவ்வளவுக்கு பிறகு விபாகரன் முகத்தில் இணக்கம் தெரியாது போகவும் சந்தனம் இன்னொன்று சொன்னார். விபாகரா, நீ வருத்தப்படுகிறாயே என்று இதை உனக்கு சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் சொன்னால் ஒரு முடிவெடுக்க உதவக்கூடுமே என்று இப்போது தோன்றுகிறது. நான் இங்கு வரும்போது அந்த பெண்ணுடைய அப்பா சுதர்சனத்தை பார்த்து பேசியதாக சொன்னேன் இல்லையா? அவர் இன்னொன்றும் சொன்னார். மகளுக்காக அவர் நிறைய வரன்களை பார்த்தாராம். முதலில் இது சொத்தை இது சொல்லை என்று ஒதுக்கிய பெண் இப்போது எதுவுமே கூடாது என்கிறாளாம். திருமணமே செய்யப்போவது இல்லையாம். தையல் கலை படித்துவிட்டு சொந்தமாக தொழில் வைக்கப் போகிறாளாம். அதுதான் இனி அவளது வாழ்க்கை என்கிறாளாம். ஒரே பெண் இப்படி சொல்கிறாளே என்று மனிதர் கண்ணீர் விடாத குறை. சொல்லுப்பா, நீ இப்படி தனியாளாக இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கும் உள்ளூர ஒரு நம்பிக்கை மினுக்கிக் கொண்டுதானே இருக்கும். நீதான் அவளோடு சரிப்படாது என்று ஓரடியாக சொல்லிவிட்டாய். வேறு ஏதாவது ஏற்பாடு நடந்தால்தானே அதற்கும் மனதில் விடுதல் கிடைக்கும். பெற்றவர்கள் சொல்வதை பற்றி காது கொடுத்து ஒரு வார்த்தை கேட்க வேணும் தோன்றும். அந்த பொண்ணுக்காகவும் இங்கே இந்த குழந்தைக்காகவும் சற்று யோசித்து முடிவு செய்யப்பா என்றார் அவர். அக்கா மகளின் தேவை ஒரு பக்கம் என்றால் அத்தோடு சேர்ந்து சுசித்ராவின் நிலைமை இன்னமும் அதிகமாக அவனை பாதித்தது. சந்தனத்தின் பேச்சு முழுக்க உண்மையே. பவியோடு கடை தெருவில் பார்த்துவிட்டு அவளை கண்டிக்க போனபோது விபு என்று கண்ணில் ஏக்கத்தோடு அவள் அழைத்ததே போதுமே. பிறகு பூங்காவில் பவித்ராவை அவள் பார்த்ததும் தையல் பயிற்சிக்கு செல்லும் போதுதான் அந்த பயிற்சியின் நோக்கம் புரிந்தபோது நெஞ்சில் ஏறிய சுமை தாங்க முடியாமல் கனத்தது. பெண்களை பெற்றவர்கள் படும் வேதனையையும் அவனால் நன்றாகவே உணர முடிந்தது. இதற்கு ஒரு தீர்வு சந்தனம் சொன்னது மட்டும்தான். கண் பாராததை கருத்து மறந்துவிடும் என்று அவன் எண்ணியது நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கண் முன்னே அவனுடைய மனைவி என்று ஒருத்தியை பார்த்துவிட்டால் சுசியின் மனம் மாறக்கூடும். அவன் மனம் எந்த அளவுக்கு மனைவியாக ஒருத்தியை ஏற்குமோ அது எந்த அளவுக்கு சுசியை மறுக்குமோ எதை பற்றியும் இன்றைக்கு நிச்சயமாக எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பவித்ராவை பொறுத்தவரை அவனது திருமணம் ஒன்றுதான் சரியான தீர்வு. திருமணத்துக்கான தன் சம்மதத்தை சந்தனத்திடம் தெரிவித்தான். பெண்ணை பற்றிய தன் கருத்தையும் அவரிடம் தெரிவித்தான். ஏழையோ பணக்காரியோ எல்லோருக்கும் மனது ஒன்றுதான். நெஞ்ச நிறைய ஆசையை சுமந்து கொண்டிருக்கும் எந்த பெண்ணையும் மணக்க விபாகரனுக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி ஆசைகளை அடியோடு இழந்துவிட்ட நிலையில் இன்னொரு பெண்ணின் மனதிலும் இயக்கத்தை வளர்க்க அவனுக்கு பிடிக்கவில்லை. எனவே கணவனை இழந்தவள், ஏமாற்றத்தில் கஷ்டப்படுகிறவள், ஏதேனும் உடல் குறை உள்ளவளாக இருந்தாலும் பரவாயில்லை என்றான். துன்பத்தோடு அறிந்தவளாக இருந்தால் அதிலிருந்து கிடைக்கும் மீட்சியே திருப்பதியை தந்துவிடும் அல்லவா? கைப்பிடித்தவனின் காதலுக்கும் நேசத்துக்கும் ரொம்ப ஏங்க தோன்றாது என்பது விபாகரன் மனதனுள் மட்டும் நினைத்தது. அங்கிள், மற்ற எதையும் விட பவியையும் நிர்மலையும் பிரியமாக கவனிப்பதையே முதல் கடமையாக கொள்ள வேண்டும். அதை மட்டும் தெளிவாக பேசிவிட வேண்டும் அங்கிள் என்றான் அவன் வெளிப்படையாக. ஆனால் ஆகட்டும், இது போல கடமை ஏற்க தயாராக இருக்கும் பெண் தேவை என்று பத்திரிகைகளில் விளம்பரமாக போடலாம்.
அதே போல் கதை முடிந்தது. இன்னொரு இதே கதையில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.